ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணேன். am I not enough, கான்ஸ்டன்ட் கம்பேரிசன், கான்ஃபிடன்ஸே இல்லாம வளருவாங்க. அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் 5 o'clock ஸ்டடி டைம்னா 5 o'clock ஸ்டடி டைம். ரூல்ஸோட இம்பார்ட்டன்ஸை கற்றுக் கொடுக்காரு. கோபம் வர்றது ஓகே தான், ஓவர் லீனியன்சி. நெகட்டிவ் பேரண்டிங் அப்படின்னா என்ன? சின்ன வயசுல நான் பண்ணிட்டேன், பெருசானா என் குழந்தை மறந்துடுவான் அப்படின்னு எதுவும் செஞ்சாரு. ஒரு 7 வயசு குழந்தையோட பிரெயின் நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அப்படிப்பட்ட பிரெயினை ரொம்ப ஸ்லோவா சைலண்டா டேமேஜ் பண்றது யாரு? ஸ்கூல்ஸ், டிவி? கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ். இது நான் அவங்க மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் கிடையாது, நியூரோ சயின்ஸ். நான் என்னோட பீடியாட்ரிக் நியூரோலஜிஸ்ட் கிட்ட கத்துக்கிட்டது, பிளஸ் அவங்க ஓபியில நிக்கிறப்போ டெய்லியும் பாக்குற கேசஸ்ல ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணேன். இன்டெலிஜென்ட்டான கிட்ஸ், எம்ஆர்ஐ, சிடி எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட், என் குழந்தைக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, என் குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ரொம்ப பயப்படுறா. இதுக்கு காரணம் என்ன? பேரண்டிங் ஸ்டைல். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க பேரண்டிங் ஸ்டைல் கரெக்டா இருக்கா, தப்பா இருக்கா, இல்ல ரொம்ப கரெக்டா பண்றீங்களா அப்படின்றத நீங்க ரிவ்யூ பண்ணி உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களை மாத்திக்கிறதுக்காக நான் செஞ்ச வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பேரண்ட்ஸா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க குழந்தையோட பிரெயின் 0லேருந்து 6 வயசுக்குள்ள 90% டெவலப் ஆகுது. அண்ட் 0லேருந்து 10 வயசுக்குள்ள அவங்களோட பிரெயின் வயரிங் சிஸ்டம் எல்லாமே பெர்மனெண்ட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல நீங்க சொல்றது, நீங்க செய்யறது, உங்க ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட பிரெயின் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். அதனால சின்ன வயசுல நான் பண்ணிட்டேன், பெருசானா என் குழந்தை மறந்துடுவான் அப்படின்னு எதுவும் செஞ்சிடாதீங்க. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட நான் பேச போறது 2 விஷயம் தான். ஆனா 2 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒன்னு நெகட்டிவ் பேரண்டிங், இன்னொன்னு பாசிட்டிவ் பேரண்டிங். உங்க மனசுல இருக்க கேள்வி என்னன்னா, நெகட்டிவ் பேரண்டிங் அப்படின்னா என்ன? நெகட்டிவ் பேரண்டிங்னா உங்க குழந்தைய அடிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதை விட மோசமான ஒரு 3 விஷயம் நம்ம தெரியாமலேயே செய்றோம். கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். உங்க குழந்தைய உங்க பக்கத்து வீட்டு குழந்தையோட, உங்க கசின்ஸோட குழந்தையோட எல்லாம், இவங்க பெட்டரா இருக்கான், இவன் ஸ்விம்மிங்ல நல்லா பண்றான், அவன் கோல்டு மெடல் வாங்கிட்டான், நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அதை அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இதை அவங்க பிரெயின் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் தெரியுமா? ஏன் அம்மா அப்பாவுக்கு நான் போதுமானது இல்லையா, am I not enough அப்படின்னு கேட்க வைக்கும். இந்த கேள்வி ஃபியூச்சர்ல என்னத்தை உருவாக்கும் தெரியுமா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடல்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இதுதான் முக்கியமான காரணம்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 2, ஃபியர் பேஸ்ட் டிசிப்ளின். அதாவது பயம் காட்டி உங்க குழந்தைங்களை டிசிப்ளினா வளர்க்குறது. எப்படி? டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன், போலீஸை கூப்பிட்டுருவேன், பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த மாதிரி எல்லாம் பயம் காட்டி வளர்த்துற குழந்தைங்க உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க தெரியுமா? நம்பர் 1, உங்ககிட்ட ஆனஸ்டா உண்மையா இருக்க மாட்டாங்க. நம்பர் 2, உங்ககிட்ட கேள்விகள் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க. நம்பர் 3, கான்ஃபிடன்ஸே இல்லாம வளருவாங்க. இதெல்லாம் உங்க வீட்லயே நடக்குதான்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா பயம் ஒபீடியன்ஸை கொடுக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடையவே கிடையாது. நம்பர் 3, இமோஷனல் நெக்லெக்ட். நெக்லெக்ட்னா என்ன? அவாய்ட் பண்றது. அப்ப அவங்களோட இமோஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்றது. இது எப்படி நடக்கும்? அவங்க உங்ககிட்ட ஆசையா ஒரு விஷயம் காட்ட வரப்போ, எனக்கு இப்போ டைம் இல்லை, அப்புறமேட்டு பார்க்கலாம், நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கேன், அம்மா டயர்டா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறப்போ அவங்க பிரெயின் எப்படி புரிஞ்சுக்கும் தெரியுமா? அப்போ என்னை விட ஏன் அம்மா அப்பாவுக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு, am I not enough for my parents? இந்த childhood emotional neglect ஃபியூச்சர்ல அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்ஸ், அவங்கள பத்தி டவுட், செல்ஃப் டவுட் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்க குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் பேச மாட்டேங்கிறாங்க, அம்மாவும் பொண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க இப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அதுக்கான காரணம் குழந்தையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கேள்வி, பாசிட்டிவ் பேரண்டிங்னா என்ன டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பாசிட்டிவ் பேரண்டிங்னா ஓவரா செல்லம் கொடுக்கறது கிடையாது. என் குழந்தை 5 பொருள் கேட்டா 10 வாங்கி தருவேன், திட்டவே மாட்டேன், ஓவர் லீனியன்சி, இது கிடையாது. இட்ஸ் நியூரோ சயின்ஸ் பேக்ட் பேரண்டிங். நம்பர் 1, கனெக்ஷன் பிஃபோர் கரெக்ஷன். அவங்கள திட்டுறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ண, இது உன்னை பண்ண வச்சதுக்கான இமோஷனோட காரணம் என்ன, ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறப்போ அது அவங்களோட ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் ஆஃப் த பிரெயின் எதுக்கு யூஸ்ஃபுல் தெரியுமா? கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்.
இதை நீங்க ஆக்டிவேட் பண்றப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க இதே தப்பு பண்றப்போ அவங்க யோசிப்பாங்க, இதை போன டைம் பண்ணோம், இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு. இது குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அடல்ட் லைஃப்பை நீங்க நீங்க உங்களை தேங்க் பண்ணிப்பீங்க. நம்பர் 2, வேலிடேட் இமோஷன்ஸ் நாட் பிஹேவியர். உங்க குழந்தை கோவப்படுறது ஓகே, ஆனா அந்த கோவத்துல இன்னொரு குழந்தைய அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க இமோஷன்ஸோட இருக்கிறப்போ அவங்களோட அமெக்டலா, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிரெயின், அங்கதான் இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஆன்ல இருக்கும். ஸோ அவங்களோட அமெக்டலா ஆன்ல இருக்கப்போ அவங்க கிரிட்டிக்கல் திங்கிங் ஆஃப்ல இருக்கும். ஸோ அந்த கோவமா இருக்க டைம்ல நீங்க அவங்க கிட்ட போய் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களை காமா உட்கார வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் ஏன் அடிச்ச அப்படின்றது இல்லை. இன்ஸ்டெட் அவங்க கிட்ட சொல்லுங்க, கோபம் வர்றது ஓகே தான், ஆனா அதை நம்ம வேற விஷயத்துல கூட வெளிப்படுத்த முடியும். இப்படி நீங்க சொல்றப்போ அவங்களோட இமோஷன்ஸ் நீங்க வேல்யூ பண்றீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அவங்க இமோஷனல் பிரெயின் அவங்க இமோஷன் டைம்ல கூட யோசிக்கும், இந்த மாதிரி வேற வழிகள் இருக்கு இதை நாம டேக்கிள் பண்றதுக்கு அப்படின்னு. நம்பர் 3, ப்ரெடிக்டபிள் பேரண்டிங். அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்க செட் பண்றீங்கன்னா அதை நீங்க டெய்லியும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். 5 o'clock ஸ்டடி டைம்னா 5 o'clock ஸ்டடி டைம். ஒரு நாள் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு போய் டிவி பாருங்க அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க குழந்தை ஒரு நாள் இது பரவாயில்லைன்னா அப்போ அடுத்த டேவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வச்சு அவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்க தோணும். இது அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்காது, ரூல்ஸோட இம்பார்ட்டன்ஸை கற்றுக் கொடுக்காது. ஆனா நீங்க இந்த டைம்ல இதுதான் செய்யணும், இது இல்லைன்னா இது பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்க ஸ்ட்ரிக்டா ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் போட்டு ஃபாலோ பண்றப்போ குழந்தையோட பிரெயினுக்கு கிளாரிட்டியும் செல்ஃப் கண்ட்ரோலும் கிடைக்குது. ஸோ ஸ்ட்ரிக்டான பேரண்டிங் தேவையில்லை, பட் ப்ரெடிக்டபிளான பேரண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க குழந்தைங்க சேஃபா இருக்கணும்ன்றது தான் உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டியா இருக்கணும். சேஃப் டு ஃபெயில், சேஃப் டு க்ரை, சேஃப் டு நாட் சக்சீட் இன் லைஃப். உங்ககிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றதுக்கான அந்த தைரியம் உங்க குழந்தைகிட்ட இருந்தா அதுதான் இமோஷனலி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி பேபி. நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேரண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் ஃபேக்ட் கண்டென்ட்ஸ்க்கு. This is Ammu from Med School. Do subscribe, love, share, take care.